லாஸ்ட் நம்மளோட ஹீரோயினும் எதிரிகளோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்திட்டு இருக்காளா. இப்ப தன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் அந்த பணக்காரனோட ஒய்ஃப்க்கும் வந்து ரிலேஷன் இருக்குன்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இதை கேட்டுட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இப்ப பையனும் தன்னுடைய அப்பா கிட்ட இவ சொல்றது எதையுமே நம்பாதீங்கப்பா, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பணக்காரனும் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு சரி இப்பதான் வந்து உன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்றதுக்கு வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் அமைதியா இருக்கானா. அப்ப எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இவ சொல்றது தானே உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. இப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டோ இல்லை என்கிட்ட வேறு ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என் பொண்ணோட சாம்பல், இதில் வந்து ஏதாவது ஒரு முடி இருக்கும் இல்லையா, அதையும் இந்த பொண்ணோட ஹேரையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, இப்போ தான் வந்து பொண்ணோட அம்மா அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாளா. இப்போ அந்த பணக்காரனும் அங்கே இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ் மூலமாக அந்த ஹேரை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அதை உடனே ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ரிப்போர்ட் வந்துருதா. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா எந்த விதமான பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லி வருதா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இதுக்கு வாய்ப்பே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே 3 வருஷத்துக்கு முன்னாடியே என் பொண்ணோட சாம்பலை அதில் இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு இதை தான் அதில் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய முடியோ வந்துட்டு ஒரு போலியானது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ இந்த பணக்காரனோட ஒய்ஃபோ வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இங்கே பாருங்க இங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, இவங்க முன்னாடி எல்லாமே இதை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ண வேணாம், எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, என்னை பற்றி உங்களுக்கு கவலை இல்லைன்னு வச்சுக்குவோமே, ஆனால் உங்களுடைய ஓன் ரெப்புடேஷனுக்காக நான் அதுவும் இந்த விஷயத்த நம்ம தனியாக பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ் மூலமாக நம்மளுடைய ஹீரோயினை பிடிச்சி வெளியில் தள்ள சொல்லிட்டு இருக்காளா. அப்போது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோட மொபைலுக்குமே வந்துட்டு ஒரு வீடியோ வருது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து அந்த பணக்காரனோட ஒய்ஃபும் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோ வந்து ஓடிட்டுருக்க. இதை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, இன்க்ளூடிங் அந்த பணக்காரனோட பையனும் ஷாக் ஆகி போய் தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். அவளும் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிறது நான் கிடையாதுங்க, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினும் சைடில் பார்க்க அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கார பொண்ணு, அவன் அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி விட்டுருப்பான். இப்போ அந்த பணக்காரனும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது எங்களுடைய ஃபேமிலி மேட்டர், இதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் போய் பேசி இதை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய லேடிஸோ கண்டிப்பாக இதை பற்றி நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களாம். அவனுக்கும் இப்போ பயங்கரமாக கோவத்துறது. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு இன்னொருத்தனோட ஒய்ஃப் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒயின் போட்டில் எடுத்து அவனோட தலையிலேயே அடிக்க அவனும் அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்போ ஒரு சாட்டையை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மயங்கி கிடக்குறா இல்லையா, அவனையும் தன்னுடைய பையனையும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கானா. இப்போ வந்து இந்த பணக்காரனோட ஒய்ஃபும் வேகமாக வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டு தயவு செஞ்சு விட்டுருங்க, யாராவது ஒருத்தவங்க இறந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்ல அவனும் கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ தன்னுடைய பையனை பார்த்துட்டு டே நீ போய் மருந்து போட்டுக்கோ, இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவனும் கோவத்தில் தன்னுடைய அம்மாவோட கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறானா. இப்போ அவளும் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் கிட்ட வந்து போகிறாளா. அவனும் உனக்கு என்ன ஏஜ் ஆகுது, இந்த வயசுல வெளியில ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்க, இது உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ சிரிச்சுட்டு இப்பதான் நான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்னா என்ன, இத்தனை வருஷமா எத்தனை தடவை உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் தெரியுமா, என்னமோ வந்து ஹஸ்பண்ட் இல்லாத பொண்ணு மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாமே ஒன்று ஸ்டடி ரூம்ல இருப்பீங்க அப்படி இல்லைன்னா கெஸ்ட் ரூம்ல இருப்பீங்க, என்னைக்காவது என்ன திரும்பி பார்த்துருக்கீங்களா என்ன, இன்னைக்கு நான் பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இப்போ அவனும் தன் ஒய்ஃபோட கழுத்தை பிடிச்சு நடிச்சுட்டு இங்கே பாரு ஒழுங்கா ஒரு பணக்கார ஒய்ஃபா என்னுடைய பேச்சை கேட்டு இருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அவளை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறானா. அவ்வளோ இப்போ பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வரக்கூடிய நம்மளுடைய ஹீரோயினும் ஒரு கச்சிப்பை கொடுத்துட்டு இந்த உன்னுடைய கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்ல அவ்வளோ திரும்பி நம்மளுடைய ஹீரோயினை கோமா பார்த்துட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினும் அந்த பணக்காரனோட ஒய்ஃப் கிட்ட எனக்கும் உன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணி விடுறான். அதுலேயும் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினும் அப்புறம் அவளுடைய ஹஸ்பண்டும் ரெஸ்ட் ரூமில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆடியோ ஓடிட்டுருக்கா. இது கேட்டோடனே அந்த பணக்காரிக்கு கோவம் வந்துடுது. உடனே நம்மளோட ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போக அவளோ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசென்ட் நினச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து காமிக்கிறாளா. அதில் எல்லாத்துலேயுமே அவளுடைய ஹஸ்பண்ட் ஒவ்வொரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே நீயா உருவாக்கியிருக்கலாம், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு எதிராக வந்து செயல்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்போ சரி இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிக்க அதில் அவளுடைய ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட வந்து நிற்கிற மாதிரி இருக்கா. அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது,
கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பணக்காரனோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும். அவரை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணை வந்து அந்த பணக்காரன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பான். இவ வந்து உன்னுடைய அப்பாவை பார்த்துக்குவாரு, அதனால நீ கொஞ்சம் ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்துருப்பானா, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்க. நம்மளுடைய ஹீரோயினும் உன்னுடைய அப்பா கொஞ்ச நாளில் வந்து உடம்பு தேறி நல்லா தானே வந்துட்டு இருந்தாரு, திடீர்னு எப்படி வந்து அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ திரு முழிச்சிட்டு இருந்துட்டு, இல்லை இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா பேரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிறாளா. அந்த பணக்காரியும் ஃபோன் பண்ணா இப்போ கிட்டத்தட்ட உங்கள் அப்பாவோட பேரில் இருக்கக்கூடிய எல்லா ஷேர்ஸும் முக்கால்வாசி ஹஸ்பண்டோட பேருக்கு மாறி இருக்கு. இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாள். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என் அப்பா பேரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினோ அது சரி, உங்கள் அப்பா இறந்ததுக்கு பிறகு வந்து அவரோட முக்கால்வாசி ப்ராப்பர்ட்டியை தான் பேரில் மாற்றிக்கிட்டான் உன்னுடைய புருஷன், அதுக்கு பிறகு நீ இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாள். அவனோட அடுத்த பிளானே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ வந்து எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காளா. இந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னை விட்டால் வேறு யாருமே கிடையாது, உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு எதிராக வந்து நீ ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாளா. இப்போ வந்து அந்த பணக்காரனோட ஒய்ஃபோ நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு பிங்கர் ஃப்ரெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு அப்படின்னா இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. ஆக்சுவலாக நீ என்ன பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹீரோயினோ இங்கே பாரு, என்னால் உனக்கோ உன்னுடைய பையனுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வாங்கிக்கிறாளா. அந்த பணக்காரியோ நீ சொன்ன இந்த வார்த்தையை காப்பாற்றுற வரைக்கும் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினோ மனசுக்குள்ளேயே என் பொண்ணை வந்து யார் இந்த மாதிரி நிலைமைக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். வெளியில் வந்து அந்த பணக்காரனோட பையனும் நீ தான் வந்துட்டு அவனோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நீ வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினோ சரி நான் தான், ஆனால் வந்து இதை போய் யார்கிட்ட சொல்ல போகிற, யாருமே உன்னுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையனை பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கானா. இங்கே பாரு, நாம் பண்ண தப்பில் இருந்து நம்மளால எப்போவுமே தப்பிக்கவே முடியாது. யார்கிட்ட இருந்து வேணால் தப்பிக்கலாம், ஆனால் வந்து ஆத்மா கிட்ட இருந்து வந்து தப்பிக்கவே முடியாது. ராத்திரி வந்து இறந்தவங்க இந்த மாதிரி வந்து பேயா திரிவாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்மளால தப்பிச்சிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த பையனுக்கும் இப்போ ரொம்ப பயமாயிடுதா. அன்னைக்கு ராத்திரி வந்து தூங்கிட்டு இருக்கான், ஆனால் கனவுல வந்துட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறானா. பார்த்து அந்த இடத்துல யாருமே இல்லை, யாராவது தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல இறந்து போன அந்த குட்டி பொண்ணு வந்து தன் கையில் தண்ணியை வச்சுட்டு பிரதர் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுக்குதா. பயந்து போய் எந்திரிச்சிடறான். பார்த்தா அந்த இடத்துலயும் அந்த குட்டி பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியுதா. இதை பார்த்துட்டு பேய் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒரு ஓரமாக வந்து ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டை வந்துட்டு அந்த பணக்காரன் அடித்து காயப்படுத்திருப்பான் இல்லையா, அவன் ரொம்பவுமே சீரியஸாக பெட்டில் வந்து அட்மிட் ஆகிருந்திருப்பான். இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னுடைய பையனை இந்த நிலைமைக்கு அந்த பணக்காரன் வந்து ஆளாக்கிட்டான், இதுக்கு அவனை சும்மா விட மாட்டேன், அவன்கிட்ட வந்து கண்டிப்பாக இதுக்கான செலவுக்கான பணத்தை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரனை பார்க்கறதுக்காக வருதா. நம்மளோட ஹீரோயினை வந்து அந்த பையனுக்கு பாடம் நடத்துறதுக்காக அந்த பணக்காரனோட வீட்டுக்கு வர, இப்போ அவனோட ஒய்ஃபோ வந்துட்டு எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு ஆக்ஷனை போடுறாளா. நம்மளோட ஹீரோயினோ ஆக்சுவலாக இன்னும் என்னை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணவே இல்லை, அதனால் கண்டிப்பாக நான் வேலைக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு பணம் எடுக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாளா. பார்த்தா அந்த இடத்துக்கு வரக்கூடிய தான் எஸ் ஹஸ்பண்டோட அம்மாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, என் பையனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கிட்டீங்க, அதனால அதுக்கு காம்பன்சேட்டாக வந்து $5 million கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அம்மாவுக்கு இருந்தாலும் எவ்வளோ பேராசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. அந்த அம்மாவும் திரும்பி அங்கே நின்றுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. காரணம் நம்மளோட ஹீரோயின் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கும் போது அதே கெட்டப்போட வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாளா. நைட் நேரத்தில் அந்த பொண்ணை பார்த்துட்டு பேயின்னு சொல்லி பயந்து அந்த அம்மா ஓடி போயிடும். அவளுடைய கண்ணை மட்டும் பார்த்துருக்குமா. இப்போ அதே பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி அரண்டு ஓட அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. பணக்காரனும் நம்மளுடைய ஹீரோயின் கிட்ட இதுக்காக ஒன்றை பார்த்துட்டு பேயின்னு சொல்லி பயந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஹீரோயினும் எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி இவங்கள நான் பார்த்ததே கிடையாது, ஒருவேளை அவங்க மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஏதாவது ஒரு பேய் இருக்கும் போல அதை நினைச்சிட்டு தான் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு பாடம் நடத்துறதுக்காக போறாளா. அவனும் பயந்துட்டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோயினை பார்த்த உடனேயுமே இதுக்காக இந்த இடத்துக்கு வந்த மரியாதையை இங்கிருந்து போ அப்படின்னு சொல்ல, இப்போ அவ்வளோ வந்து ஒரு
பெண்டுலம் மாதிரி வச்சிருக்காளா, அதை வந்து அந்த பையன் முன்னாடி ஒரு செயின் மாதிரி இருக்குது, அதை வந்து காமிக்க அவனும் அந்த இடத்துலேயே வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கான். அவனோட கண்ணுக்கும் வந்து இறந்து போன அந்த குட்டி பொண்ணு வந்து தெரிகிறாளா. இப்போ நம்மளோட ஹீரோயினோ இதுக்காக வந்து என்ன கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கும் அந்த பொண்ணே வந்து கேட்குற மாதிரி இருக்கா. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே சத்தம் கேட்டு அந்த பணக்காரனோட ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வர நம்மளோட ஹீரோயினோ எதுவுமே கண்டுக்காம சரி அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே வரும்போது என்னன்னு தெரியல, நான் வரும்போது இவர் ரொம்ப பயந்து உட்காந்துட்டு இருந்தாரு, என்னை பார்த்த உடனே வேற யாரோ நினச்சி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த பையனும் நேராக அந்த பணக்காரன்ட்ட போய் அப்பா இறந்து போன அந்த பொண்ணு எனக்காக தான் வந்திருக்கா, என்ன கொல்றதுக்கு பார்க்குறா அப்படின்னு சொல்ல அவனும் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிரா. வாயை மூடுறா, இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மரியாதையை படித்து அப்ராட் போகிறதுக்கான வழியை பாடுறா அப்படின்னா தேவையில்லாமையா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட இப்போ அவனோட ஒய்ஃபும் வந்து என்னாச்சு உங்களுக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணு இறந்து போனா, அதில் இருந்து இவனை எப்படியாவது இங்கிலீஷ் படிக்க வச்சுட்டு இவனை அப்ராட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈகராக வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க, என்னதான் காரணம், இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல அந்த பணக்காரனும் ஷாக்காகி போய் நின்றுட்டுருக்கான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.